மஞ்சள் சாம்ராஜ்யமாய் திகழும் ஈரோடு மாவட்டத்தில் தோன்றி கருப்பு ராஜ்யத்தையே உருவாக்கிய கருஞ்சட்டை கிழவனின் கிளர்ச்சிகளை வெளிக்கொணரும் நோக்கில் ஆராய்ந்து உருவாக்கப்பட்டதே இந்த ஆவணப்படம். 17/8/1879 அன்று ஈரோடு மாவட்டத்தில் மண்டி வெங்கடப்ப நாயக்கர், சின்னத்தாயம்மை ஆகியோருக்கு 4வது வாரிசாக பிறந்தவர் ஈ.வே. ராமசாமி நாயக்கர். ராமசாமி நாயக்கர் தன்னுடைய 6ஆம் வயதில் திண்ணை பள்ளியில் சேர்க்கப்பட்டு பின் தன்னுடைய 11ஆம் வயதில் பள்ளி படிப்பிலிருந்து நிறுத்தப்பட்டார். அதன் பின் தந்தை வெங்கடப்ப நாயக்கர் ராமசாமி நாயக்கரை தனது மண்டி வியாபாரத்தில் சேர்த்து கொண்டார். 12 வயதிலேயே ராமசாமி நாயக்கருக்கு தன்னிடம் வணிகம் செய்ய வருபவரிடம் வாதாடும் திறன் மிகுந்து காணப்பட்டது. தன்னுடைய 19ஆம் வயதில் 13 வயது மதிக்கத்தக்க நாகம்மையை மணந்தார். இருவருக்கும் பெண் குழந்தை பிறந்து 5 மாதத்திலேயே உயிரிழந்தது. பின்னர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தடம் பதித்த ராமசாமி நாயக்கர் 1917 முதல் 1919 வரை ஈரோடு நகரசபை தலைவராக பதவி வகித்தார். தந்தை பெரியார் அவர்கள் 1917 19 வரையிலும் கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் நகர்மன்ற தலைவராக பணியாற்றினார்கள். அப்பொழுது பணியாற்றிய பொழுது சிறு சிறு குறுகளாக இருந்த அந்த வீதிகளை எல்லாம் பெரிய சாலைகளாக மாற்றினார்கள். அத்துடன் ஈரோடு மாவட்ட வணிகர் சங்கம், விவசாயிகள் சங்கம், தேவஸ்தான சபை, சங்கீத சபை போன்று மொத்தம் 29 பொது அமைப்புகளில் தலைவராகவும் உறுப்பினராகவும் பதவி வகித்தார். ராமசாமி நாயக்கர் ஈரோடு நகரமன்ற தலைவராக இருந்தபோது 1914ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி சென்னை ஜார்ஜ் கோட்டை நிர்வாக குழு உறுப்பினர் மாண்புமிகு PS சிவசாமி CSI CAE அவர்களால் ஈரோடு குடிநீர் தொட்டி பணிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. பின் 26/5/1919 அன்று திரு P. ராஜகோபால்சாரியார் CAE ஆட்சிக்குழு உறுப்பினர் அவர்களால் 5 லட்சம் கொள்ளளவு கொண்ட பிரம்மாண்டமான குடிநீர் தொட்டி ஈரோட்டில் உள்ள வ.உ.சி. பூங்காவில் அமைக்கப்பட்டது. 1921இல் ஈரோடு நகரமன்ற தலைவர் பதவியை ராஜினாமா செய்து காங்கிரஸில் உறுப்பினரானார். ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலை தலைமை தாங்கி நடத்தினார். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் வ.உ.சி. பூங்காவில் இருக்கின்ற தண்ணீர் தொட்டி அரண்மனை போன்று தோற்றத்தை கொடுக்கக்கூடிய இன்றைய அந்த தண்ணீர் தொட்டி தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டது. அது அன்றைய தினம் 1917-19 பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 2 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு கூட இருக்காது. அன்றைய நிலையில் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியை கட்டி அதற்கு அப்போது கரண்ட் இல்லை, மின்சார வசதியே கிடையாது. 1937 தான் ஈரோட்டில் மின்சார வசதி வந்தது. ஆனால் 19 வாக்கில் மின்சாரம் கூட இல்லாத நேரத்தில் அப்போது நீராவி மூலமாக இயந்திரம் மூலமாக அந்த பம்பிங் சேர்த்து வச்சு அந்த பம்ப் மூலமாக ஈரோட்டுக்கு குடிநீரை கொண்டு வந்து அந்த குடிநீர் தொட்டியிலிருந்து அனைத்து இடங்களுக்கும் ஈரோட்டில் இருக்கிற அனைத்து இடங்களுக்கும் முக்கிய வீதிகளுக்கு தெருவுகளுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்த பெருமை தந்தை பெரியாரை சாரும். அரசியலை தொடர்ந்து சமத்துவம், பெண்ணடிமை, சாதி ஒழிப்பு, தீண்டாமை போன்றவற்றின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் முதன்முறையாக 19/1/1923 அன்று குடியரசு இதழ் தொடங்க அரசாங்கத்தில் பதிவு செய்தார். பின் 3/5/1925 அன்று குடியரசு இதழை வார இதழாக ஈரோட்டில் துவக்கி வைத்தார். இதழின் முகப்பில் தமிழர்களின் பாரம்பரிய தொழிலான விவசாயம், கைத்தறி மற்றும் பாரத மாதாவின் புகைப்படமும் அச்சிடப்பட்டுள்ளது. மேலும் திருக்குறள் மற்றும் புத்தர் கொள்கைகளையும் இதன் மூலம் பரப்பினார். சாதி ஒழிப்பை பேச்சோடு நிறுத்தாமல் தம் பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் என்ற சாதி பட்டத்தை விளக்கினார். 1928இல் திராவிட இன தலைவர்களாலும் மக்களாலும் ஈவேரா பெரியார் என்று அழைக்கப்பட்டார். அன்றைய பெண்கள் அனைவரும் சேர்ந்து நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் மறைமலையடியருடைய மகள் நீலாம்பிகை அம்மையாருடைய தலைமையில் அனைத்து பெண்களும் ஒன்று திரண்டு தந்தை பெரியார் அவர்களுக்கு நவம்பர் 13 என்று நினைக்கின்றேன் அந்த தேதியிலே
பெரியார் என்ற பட்டத்தை பெண்கள் தான் கொடுத்தார்கள் என்பது மிக சிறப்பு. ஆங்கில மொழியின் முக்கியத்துவத்தை அறிந்து ஈரோட்டில் 6/11/1928 அன்று தந்தை பெரியார் அவர்களால் ரிவோல்ட் என்ற ஆங்கில வார இதழ் துவங்கப்பட்டது. ரிவோல்ட் இதழ் வாரந்தோறும் புதன்கிழமை வெளியிடப்பட்டது. இதழின் ஆசிரியராக பெரியார் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. பின்னர் 1930 ரிவோல்ட் வார ஏடு நிறுத்தப்பட்டது. பெரியார் இந்தி வேண்டாம் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்தி மொழியை மட்டும் அவர் எதிர்க்கல. இந்தி திணிப்பது என்பது அது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. இந்தி மொழியை திணிப்பது, இதற்கடுத்து சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது என்பதுதான் அவருடைய அடிப்படை நோக்கம். இப்போ சமஸ்கிருதத்தினால் 2000 ஆண்டுகளாக தமிழ்நாடும் தமிழ் மக்களும் சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்தியை எதிர்ப்பது என்பது ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நம்ம எதிர்ப்பதற்கு சமம். இந்தி வந்தால் இந்திக்காரருடைய நாகரிகம், அவருடைய பண்பாடு எல்லாம் தமிழ் மக்கள் மேலே திணிக்கப்படும். அப்படி திணிக்கப்படுகிற போது நாம் நம்முடைய மரபுகளையும் பண்பாட்டையும் நாம் இழக்க நேரிடும். ஆகவே தான் பெரியார் இதை ஒரு மொழி எதிர்ப்பு என்று கருதாமல் இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு என்று கருதி இந்தி மொழியை எதிர்த்தார். இந்தி திணிப்பை அவர் எதிர்த்து போராடினார் என்பதுதான் உண்மை. 11/5/1923 அன்று பெரியாரின் முதல் மனைவியான நாகம்மையார் உயிரிழந்தார். சிறிது மாதங்கள் கழித்து 26/11/1933 புரட்சி வார ஏட்டை ஈரோட்டில் துவக்கி வைத்தார். பின்னர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் அவர்களால் ஈரோட்டில் 1935 மே திங்களில் துவக்கப்பட்டது பகுத்தறிவு மாத இதழ். இதழின் முகப்பில் அறிவை விளக்கும் ஓர் சிறந்த மாத வெளியீடு என்ற வாக்கியம் அச்சிடப்பட்டுள்ளது. அதே ஆண்டில் பெரியாரால் விடுதலை என்ற தமிழ் தினசரி ஏடு துவங்கப்பட்டது. அதன் முகப்பு பக்கத்தில் திராவிட நாடு திராவிடருக்கே என்ற வாக்கியத்தோடு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரோட்டில் உள்ள அரங்கநாதர் கோயிலில் பெரியாரின் தாயாரும் வேங்கடநாயக்கரின் மனைவியுமான சின்னத்தாயம்மாள் தனது சேமிப்பு பணத்தை கொண்டு பிரகாரங்களுக்கு கடப்பைக்கல் பாவினார் என்ற செய்தி அந்த கோயிலில் உள்ள கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த கல்வெட்டின் தொடக்கத்தில் சங்கு மற்றும் சக்கரம் செதுக்கப்பட்டுள்ளது. இதன் புகைப்படமும் அதன் விளக்கமும் ஈரோடு வ.உ.சி. பூங்காவில் உள்ள கல்வெட்டு களஞ்சியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டியாக அல்லாமல் அனைவருக்கும் முன்னோடியாக ஈரோடு பெரியார் வீதியில் சிக்கைய நாயக்கரால் அடிக்கல் நாட்டப்பட்ட சிக்கைய நாயக்கர் நிலையத்தில் அமையப்பெற்றுள்ள ஈரோடு கூட்டுறவு நகர வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. தந்தை பெரியார் இந்த வங்கியில் உறுப்பினராக இருந்ததாக கூறப்படுகிறது. பெரியார் இந்த வங்கியில் 19/1/1973 அன்று கொண்டாடப்பட்ட வைர விழாவில் பங்கேற்று சிறப்பித்ததற்கான புகைப்படங்கள் சான்றுகளாக வைக்கப்பட்டுள்ளது. அதோடு கல்வெட்டுகள் வங்கியின் சுவற்றில் பதிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் பெரியார் வீட்டிற்கு அருகில் உள்ள பெரியார் மன்றத்தில் சுயமரியாதை திருமண மையம் தந்தை பெரியாரால் அமைக்கப்பட்டுள்ளது. அவர் பல நாட்கள் மன்றத்தில் உள்ள அலுவலகத்திலேயே கழித்ததாக கூறப்படுகிறது. அங்கு பெரியார் தன்னுடைய தலைமையில் பல்வேறு சுயமரியாதை திருமணங்களை நடத்தி வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. பெரியாரின் மீது மிகுந்த பற்று கொண்ட 8ஆம் வகுப்பு படிக்கும் தன்மதி என்ற சிறுமியை பெரியாரின் பயிற்சி பட்டறை ஒன்றில் சந்திக்க நேர்ந்தது. எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ தான் எனக்கு பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்ஸ்பயர் ஆனேன். அப்பா சொல்ல எனக்கு அது கேட்க இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்களா, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அதனால பெரியாரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் கூட்டத்துக்குலாம் வர ஆரம்பிச்சு. தன்மதியின் தந்தை பெரியாரின் மேல் கொண்ட அதீத அன்பு மற்றும் மரியாதையின் காரணமாக தன்னுடைய வாழ்வில் விதவை பெண்ணையே திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தன்மதியின் தாயாரை கரம் பிடித்தார். புரட்சியாளன் பூவுலகம் விட்டு பிரிந்தாலும் கொள்கைகளால் பறைசாற்றப்படுவான் என்பதற்கு இது சிறந்த உதாரணம். கல்வி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று பெரியார் அவர்கள் அதில் முனைப்பு காட்டினார். அதற்கான களங்களை அமைத்தார். அதில் அவர் வெற்றியும் கண்டார். ஐயா அவர்கள் அன்றைக்கு கொடுத்த அந்த கொள்கை முழக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த அரசுகள் அதை சட்டமாக்கியது. அப்படி சட்டமாக்கியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த பூமி பந்து முழுவதும் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் அவர் கடந்து வந்த பாதைகளையும் பறைசாற்றும் விதமாக பல்வேறு ஆவணங்களையும் புகைப்படங்களையும் தன் சிறு வயதில் இருந்து இறுதி சுவாசம் வரையில் வாழ்ந்த இல்லத்தில் பாதுகாத்து வருகின்றனர். இவருடைய இல்லம் பெரியார் அண்ணா நினைவகம் என்ற பெயரால் அங்கீகரிக்கப்பட்டு அரசாங்கத்தின் பொறுப்பில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. வேற்று மாவட்டம் மற்றும் மாநிலங்களிலிருந்து பல்வேறு சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் இடமாக உள்ளது. வீட்டின் உள்ளே நுழைந்தவுடன் தங்க முலாம் பூசப்பட்ட பெரியாரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய தந்தை மற்றும் தாயாரின் அறிமுகம் முதல் அவரின் இறுதி ஊர்வலம் மற்றும் அடக்கம் செய்யப்பட்ட இடம் வரையில் அரிய புகைப்படங்களை பொக்கிஷங்களாக பாதுகாத்து வருகின்றனர். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடன் தந்தை பெரியார். 1972 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடன் தந்தை பெரியார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடன் தந்தை பெரியார். பேனாவின் முனையை விட சிறந்த ஆயுதம் எதுவுமில்லை என்பதற்கிணங்க அவர் தன்னை பற்றி எழுதிய கடிதமும் பல்வேறு நபர்கள் பெரியாருக்கு எழுதிய கடிதங்களும் புகைப்படங்களாக வைக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் தமிழன் அச்சகத்திற்கு எழுதிய கடிதம் 6/6/1928 அன்று தந்தை பெரியாருக்கு கப்பலோட்டிய தமிழர் திரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை எழுதிய கடிதம் 12/1/1925 பெரியாருக்கு தமிழ்மறை திரு வி. கல்யாண சுந்தர முதலியார் எழுதிய கடிதம் 14/10/1927 பெரியாருக்கு திரு எஸ். ராமநாதன் எழுதிய கடிதம் 8/1/1925 பெரியாருக்கு மூதறிஞர் திரு சி. ராசாசி அவர்கள் எழுதிய கடிதம். பெரியாருக்கு அறிஞர் அண்ணா எழுதிய கடிதம். தன்னுடைய பேரறிவாலும் முன் அனுபவத்தாலும் மக்களுக்கு தொண்டு செய்யும் நோக்கில் தந்தை பெரியாரின் கையெழுத்தில் நான் யார் என்ற தலைப்பில் தன்னை பற்றி மக்களுக்காக எழுதிய கடிதம். அந்த கடிதத்தில் ஈவே ராமசாமி என்கின்ற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு அதே பணியாய் இருப்பவன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் இல்லத்தில் அவர் பயன்படுத்திய ஆடைகள், கைத்தடி, பேனாக்கள் போன்ற பல்வேறு உடைமைகள் கண்ணாடி பெட்டியினுள் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தான் உயிர் பெற்ற தருவாயில் இருந்த கட்டில் முதல் மரணப்படுக்கையில் உறங்கிய கட்டில் வரையில் என்றும் அழியாத வரலாற்று சான்றுகளாக வைக்கப்பட்டுள்ளது. மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை திணிப்பார்கள். ஐயா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார், அது நமக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை ஏதாவது மறுத்து விடலாம் என்ற அந்த உரிமையை தந்தவர் தந்தை பெரியார். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தலைவர்களும் போராளிகளும் மக்களுக்கு தொண்டாற்றி வருகின்றனர். அவர்களுள் சிலர் பெரியாரை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டும் அவர் மேல் உள்ள பற்றின் காரணமாகவும் செயலாற்றி வருகின்றனர். மற்ற தலைவர்கள் போல் பேச்சோடு நிறுத்தி கொள்ளாமல் பல்வேறு சமுதாய மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியவர் பெரியார். அந்த மாற்றங்களுக்கு தான் பிறந்த மண்ணான ஈரோட்டிலேயே விதை விதைத்தார். ஆனால் அதன் விருட்சங்கள் பல்வேறு பெண்டிதர்களிடமும் சாமானிய மக்களிடமும் சென்று சேர்ந்துள்ளது. பெரியாரை பின்பற்றுவதற்கு மற்ற எல்லோருமே பெரியாரை பின்பற்ற வேண்டும் என சொல்வதற்கும் மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், தலைவர் தந்தை பெரியார் தன்னை பற்றி சுய விமர்சனம் செய்கிறார். தன்னை பற்றி அவர் சொல்லக்கூடிய கருத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, ஜாதிப்பற்று, கடவுள் பற்று, மதப்பற்று என்று எந்த பற்றும் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பற்று மனிதப்பற்று. நான் மனிதப்பற்று ஒன்றையே உயர்வாகவும் முதன்மையாகவும் சிறப்பாகவும் கொண்டு நான் சிந்திக்கக்கூடியவன். ஒட்டுமொத்த உலக மனித இனம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் சமம் இருக்கின்ற மனித நேயம்தான் என்னுடைய கருத்து, என்னுடைய லட்சியம் என பெரியார் சொல்வது. இது போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்த ஒரு புரட்சியாளர் வேறு யாரும் கிடையாது. மற்ற புரட்சியாளர்களாம் என்னுடைய நாடு, என்னுடைய மொழி, என்னுடைய தேசம், என்னுடைய இனம், என்னுடைய மக்கள் என்று ஒரு வகையான ஒரு எல்லைக்குள் நின்று விடுவார்கள். பெரியார் தான் எல்லைகளை எல்லாம் கடந்து, அனைத்து எல்லையும் கடந்து மனிதர்கள் அனைவருமே உலகில் ஓர் நிறை, எல்லோரும் ஒன்று, மனிதநேய சிந்தனை, உலக மனிதர்கள் அனைவருமே நான் ஒரே வகையில் பார்க்கிறேன், மதிக்கிறேன், ஏற்கிறேன் என்று சொல்லியிருப்பது பெரியாருடைய தன்னை பற்றிய கருத்து. இது ஒன்று பெரியாரை எல்லோருமே வரவேற்பதற்கு அடிப்படையான கருத்தாகும்.
இயற்பெயரால் இம்மண்ணில் நிலைத்து நின்றவர்கள் பலர் சான்றாளர்கள் எனினும் அடைப்பெயரால் அண்டத்தையே ஆண்ட அறிவாளன் பெரியார். சாமானியனாக பிறந்து சாதனையாளராக வேண்டும் என்பது பழமொழி. ஆனால் சாமானியனையும் சாதனை படைக்க வைக்க கர்வம் கொண்டுள்ள அனைத்து கருஞ்சட்டை தளபதிகளுக்கும் இந்த ஆவணப்படம் ஒரு சமர்ப்பணம்.